சென்னை மாதவத்துலேருந்து கிளம்பி திருமலாக்கே டேரெக்டாக போயிடுது. இருக்கவே இல்லை எங்களது. ஐயையோ, அவங்க எப்பயோ வந்தாங்க போல், அவங்கள தான் அலோவ் பண்ணிட்டாங்க, நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம். 3:30 மிஞ்சி போனால் எனக்கு 650 ரூபாய் தான் ஆச்சு பெருமாளை போயிட்டு பார்த்துட்டு வரத்துக்கு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பட்ஜெட் ட்ரிப்பாக திருமலாக்கு போயிட்டு பெருமாளை டிக்கெட் இல்லாமல் தரிசனம் பண்ணிவிட்டு, ஃப்ரீ தரிசனம் போயிட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு ஒரே நாளில் எப்படி சென்னையிலேருந்து கிளம்பி ரிட்டன் வரது பற்றி தான். ஸோ இந்த வீடியோ முழுக்க எதை பற்றி இருக்கோன்னா, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி திருமலாக்கு போயிட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு லட்டுவெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் சென்னைக்கு ஒரே நாளில் வித்தின் 24 ஹவர்ஸில் எப்படி ரிட்டன் வரதை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு நான் சூஸ் பண்ணது வந்து பஸ்ஸு. இங்கேருந்து காரு, பைக்கு, ட்ரெயின் எதில் வேணாலும் போகலாம் நீங்கள். ஆனால் நான் சூஸ் பண்ணது வந்து பஸ்ஸு. நைட்டு 10 மணிக்கு மேலே 2 பஸ் இருக்குது சென்னையிலேருந்து திருமலாக்கு போகிறது டேரெக்டாக. அதில் நான் வந்து 10:15 பஸ்ஸை வந்து நான் சூஸ் பண்ணேன். பஸ்ஸு டிக்கெட் வந்து 290 ரூபா. இங்கேருந்து டேரெக்டாக சென்னை மாதவத்துலேருந்து கிளம்பி திருமலாக்கே டேரெக்டாக போயிடுது. சரி, இந்த பஸ்ஸு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் இந்த பஸ்ஸை நான் சூஸ் பண்ணேன்னா, இதுதான் வந்து 1 மணிக்கு அப்படி திருப்பதிக்கு போயிடும். அங்கேருந்து அதுக்கப்புறமா 3 மணிக்கு தான் வந்து மேலேக்கே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நான் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே 10:15ன்ற பஸ்ஸு 10:30 மணிக்கு கிளம்புச்சு. 10:30 மணிக்கு கிளம்புனது டேரெக்டாக வந்து ஒரு 3 மணி நேரத்தில் 11:30, 12:30, 1:30 மணிக்கு திருப்பதி கூட்டின்னு போயிட்டார். திருப்பதி கூட்டின்னு போயிட்டு ஒரு 15 நிமிஷம் அங்கே பிரேக்கு, திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து சில பேரை ஏற்றிக்கிட்டு திருமலாக்கு கிளம்பிட்டார். போகிற வழியில் வந்து இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். அங்கே பஸ்ஸை வந்து என்ட்ரி போடுற ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். ஸ்ரீதேவி பூதேவி காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறேன் அது. அந்த இடத்துல வந்து பஸ்ஸோட செக் பாயிண்ட். அங்கே போயிட்டு பஸ் டிரைவர் வந்து என்ட்ரி போட்டு இந்த மாதிரி நான் இத்தனை பேர் கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு என்ட்ரி போட்டு வருவாங்க. அங்கே என்ட்ரி போட்டுட்டு கிளம்பி கேட்டுக்கிட்ட வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா கேட்டு வந்து அந்த அலிப்பிரி காட் ரோடோட கேட் வந்து 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பஸ்ஸுங்க தான் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து காரு, ஜீப்பு, அதர் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ப்ரைவேட் பஸ் எல்லாம் நாட் அலோட். திருப்பதி டிடிடியோட பஸ்ஸஸ் மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸ் நாட் அலோட். 3 மணிக்கு மேலே கேட் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம ஆள் ஃபஸ்ட்டாக போயிட்டு நின்றுட்டு செக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 3:10க்கெல்லாம் வந்து காட் ரோடு ஏற ஆரம்பிச்சிட்டார். 3:15க்கு எடுத்த வண்டி கரெக்டாக வந்து 3:45, 3:50க்கெல்லாம் மேலே போய் திருமலா பஸ் ஸ்டாண்டில் ரீச் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா ஒரு டிரைவர் சொன்னார், தம்பி இங்கே ஃப்ரீ பஸ் எல்லாம் வராதுப்பா, நீ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லேபாக்ஷி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அங்கே போய் நில்லு, ஃப்ரீ பஸ் வரும் அப்படின்னாரு. உடனே கிளம்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நடந்து போனாலே 5 நிமிஷத்தில் வந்து லேபாக்ஷி வந்துச்சு. அங்கே போய் வெயிட் பண்ண உடனே ஃப்ரீ பஸ் வந்துச்சு. ஃப்ரீ பஸ் ஏறி டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டால், இந்த மாதிரி டிக்கெட் இல்லைண்ணே, ஃப்ரீ தர்ஷனுக்கு எங்கே அலோவ் பண்ணுறாங்க, அங்கே கூட்டின்னு போய் விடுங்க அப்படின்னா அவர் வந்து கூட்டின்னு போயிட்டு இந்த மியூசியத்துக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், அந்த சர்க்கிள் அங்கே இறக்கி விட்டு சொன்னார், இதுதான் வந்து ஃப்ரீ தர்ஷனத்துக்கான க்யூ, இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார். நானும் இறங்கிட்டு போட்டுன்னு இந்த செருப்பு அங்கேயே ரோட்டில் விட்டுட்டு அந்த க்யூவில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த க்யூ போகும்போது நீங்கள் செருப்பு போட்டுன்னு போகக்கூடாது, வெளியே வந்து செருப்பு அவுத்து வச்சுட்டு அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிட்டு உள்ளே போனேன். ஒரு 4 மணிக்கு நான் உள்ளே போக ஆரம்பித்தேன். 4 மணிக்கு உள்ளே போனோடனே ஒரு அரை மணி நேரத்துக்கு நடந்துகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். நடந்ததுக்கப்புறம் தான் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு இடத்துல வந்து மனுஷங்களை உட்கார வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சாங்க. அங்கே போயிட்டு என்னென்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பல்லு வலிக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். 6 மணிக்கு கரெக்டாக வந்து பால் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்லா சுடா பால், அன்லிமிட்டட், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னாலும் குடிச்சிக்கலாம். சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்தது பால். நான் 2 தடவை வாங்கி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா 7 மணிக்கு வந்து டிஃபன் கொடுத்தாங்க. என்னன்னா உப்மா, நெய்யெல்லாம் நல்லா ஊற்றி உப்மா கொடுத்தாங்க. அது ஒரு 2 பிளேட் மாதிரி கொடுப்பாங்க. 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுவும் வந்து 2 பிளேட்னு கிடையாது, அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். 8 மணிக்கு மறுபடியும் அந்த இடத்துலேருந்து எங்களை அமுச்சு விட்டாங்க. சரின்னு 8 மணிக்கு கிளம்பினோடனே அதுக்கப்புறமா ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம். நடந்ததுக்கப்புறமா தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க, ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து நான் போன அன்னைக்கு விட நெக்ஸ்ட் நாள் வந்து 3 மணிக்கு எனக்கு கொடுத்தாங்க.
நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து சென்னையிலேருந்து கிளம்புனேன். சனிக்கிழமை போய் ரீச் ஆனேன். சனிக்கிழமை ஒரு 9 மணிக்கு எனக்கு டோக்கன் கொடுத்தாங்க. எப்போ தரிசனம்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு தான் எனக்கு தரிசனத்தை கொடுத்தானுங்க. சரி என்னடா இது அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளே போகலாம். அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அது நான் யூஸ் பண்ணல. பட் ஆனால் நான் வந்து டோக்கன் வாங்கினேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நம்மளோட ஃபோனு, லக்கேஜு அதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே சரண்டர் பண்ணிடலாம். சரண்டர் பண்ணோன்னா ஒரு லாக்கர்லாம் அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க. அங்கே போயிட்டு என் ஃபோனு, பவர் பேங்க்கு, ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் வாட்சும் கழட்டி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என் பேகு கொடுத்துட்டேன். ஒரு சின்ன கவரில் வந்து வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. உங்கள் நம்பர் சொல்லுவாங்க, ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா ரிட்டன் வாங்கும்போது அது வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் அந்த ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஓடிபி எல்லாம் கிடையாது, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் அந்த நம்பர் கேட்பாங்க. கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போனேன். ஒரு 9:15 அப்படி நான் உள்ளே போயிட்டேன். எனக்கு கொடுத்த டோக்கன் என்னன்னா 3-400 காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நீங்கள் உட்காரணும் அப்படின்ற டோக்கன் கொடுத்தாங்க. சரின்னு உள்ளே போனேன். உள்ளே போகும்போது கேட்டேன், நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த டிடிடி எம்ப்ளாயிஸ் கிட்ட விசாரிச்சுருந்தேன். அடுத்த நாள் 3 மணிக்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க, போய் இப்போ காம்ப்ளெக்ஸில் உட்காருங்க, வேலைக்கு சாப்பாடு பால் அதெல்லாம் கொடுத்துருவாங்கன்னாங்க. சரி ஓகே ஒரு மென்டலாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு எப்படியோன்னு பெருமாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு ஒரு 9:15 கூண்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் உட்காரச்சாங்க. 3-4 நம்பரில் நான் 3ல் போய் உட்காந்துட்டேன். நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கடுப்பாச்சு. நான் தனியாக போனேன்னா பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, ஃபோன் கிடையாது, எதுவும் இல்லை. ஒரு 10:15 11 மணி ஆச்சு, முடியல என்னால். சரி வெளியே கிளம்பிடலாம், வெளியே போயிட்டாச்சு உள்ளே வரலாம் அப்படின்ட்டு கேட்டேன். அவர் வந்து அந்த நம்ம உட்காந்து இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து கேட் ஓப்பன் பண்ணார். நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். நீங்கள் வெளியே வரணுன்னா 11ஆம் நம்பர் காம்ப்ளெக்ஸ் கிட்ட வந்துட்டு வெளியே வரணும். நீங்கள் அங்கே வரும்போது அங்கே ஒரு ஒரு டிடிடி எம்ப்ளாய் நின்றுட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். என்னை பார்த்துட்டு, இல்லை ஐயா என்னால் முடியல, நான் ஊருக்கு திருப்பி கிளம்பி போகலான்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், எதுக்கு, தரிசனம் பார்த்துட்டே போங்க. இல்லையா எனக்கு 3 மணிக்கு அடுத்த நாள் 3 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில, கேட்டால் வந்து அப்போ தான் அனுப்புவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை போய் உட்காரு, ஒரு 2:30 இல்லை கட்டி சாயந்தரம் 5 மணி இல்லை கட்டி சாயந்தரம் 7 மணிக்குள்ளே தரிசனம் முடிஞ்சிடும், இல்லை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே தரிசனம் முடிஞ்சிடும், போய் உட்காந்து பெருமாளை பார்த்துட்டு போ அப்படின்னாரு. சரி ஏதோ ஒரு தடங்களாக இருந்துச்சு, ஏதோ பெருமாள் தான் நம்மளை ஏதோ பண்ணுறாரு, சரி ஆளை கூப்பிட்டு ஏதோ புத்திமதி சொல்கிறாரு அப்படின்றது ஒரு நம்பிட்டு, சரி அவர் சொன்ன பேச்சு கேட்டு மறுபடியும் உள்ளே வந்தேன். உள்ளே வந்துட்டு மறுபடியும் அதே 3ஆவது காம்ப்ளெக்ஸில் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்ததுக்கப்புறமா ஒரு 12 மணி ஆச்சு. நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சுட சுட சாம்பார் சாதம் எடுத்துன்னு வந்தாங்க. நல்லா சாப்பிட்டேன். அதுவும் ஒரு 12:30 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. என்னடா இன்னும் அவனும் வந்து எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மறுபடியும் 1 மணிக்கு எனக்கு வந்து வெளியே கிளம்பணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு வெளியே கிளம்பும் போது மறுபடியும் அந்த இடத்துல சொன்னார், எங்கே போகிற, அங்கே க்ளீன் பண்ணுறவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி கொஞ்சம் நேரத்தில் திறந்துருவாங்கப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை கேட்குற மாதிரி இல்லை. சரி ஒரு 1/2 மணி நேரம் இருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னா, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற 1-2 காம்ப்ளெக்ஸில் வந்து 2 மணிக்காக திறந்து விட்டாங்க. ஆஹா சரி ஓகே, அவங்க சொன்ன மாதிரி நம்மளை சீக்கிரம் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா மணி 3 ஆச்சு, திறக்கவே இல்லை எங்களுது. ஐயோ அவங்க எப்பயோ வந்தாங்க போல், அவங்கள தான் அலோவ் பண்ணிட்டாங்க, நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். 3:30 ஆச்சு, அலோவ் பண்ணல. சரிடா இனி வேலைக்கு ஆகாது கிளம்பலான்னு கிளம்பும் போது தான் பெருமாள் கோவிந்தா கோவிந்தான்ட்டு எல்லோரும் கத்துனாங்க. நம்ம ஆள் வந்து கேட்டை திறந்து விட்டார். ஒரு 3:45 அப்படி திறந்தாங்க கேட்டு. எடு ஓட்டம் நிற்காமல் அப்படியே ஓடி போனது. நெக்ஸ்ட் ஒரு செக் பாயிண்ட்டோட நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம வாங்கின டோக்கனை 2வது தடவையாக அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லட்டுக்கே அப்ரூவல் ஆகும். நீங்கள் அந்த இடம் போகாமல் நான் டோக்கன் வாங்கிட்டேன் வெளியே வந்துட்டு லட்டு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 2வது இடத்துல உங்களை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு லட்டுவே தருவாங்க. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே பூந்து போயிட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான், இல்லை 3/4 மணி நேரம் தான். 3/4 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அங்கே போகும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாச்சு, உள்ளே ஆளே இல்லைன்றது. இது நான் கடைசியாக உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், என்ன பண்ணலாம் நீங்கள் உள்ளே போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4:45 வெளியே வந்தேன். அதுக்கப்புறமா நல்லா லட்டு கவுண்டருக்கு போனேன். ஒரு 5 மணிக்கெல்லாம் லட்டு வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறமா அப்படியே நீங்கள் லட்டு வாங்கினதுலேருந்து டேரெக்டாக மியூசியம் பக்கமாக வந்தீங்கன்னா கேளுங்க, அங்கே யாரையாவது மியூசியம் பக்கமாக வந்தீங்கன்னா மியூசியத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா தான் ஃப்ரீ பஸ் கிடைக்கும்.
நான் அந்த ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சேன். ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சிட்டு இந்த ஃபோன்லாம் சரண்டர் பண்ணது ரிட்டன் வாங்கணும் இல்லை, அவங்ககிட்ட கேட்டு டேரெக்டாக லாக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு லாக்கர் ரூமுக்கு போயிட்டேன். லாக்கர் ரூமுக்கு போயிட்டு நான் கொடுத்த லக்கேஜ் ஃபோன்லாம் ரிட்டன் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேடா எல்லாம் வந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நான் மறுபடியும் வந்து ஃப்ரீ பஸ்ஸை பிடிச்சி டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஒரு 5:30 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எத்தனை மணிக்கு ரிட்டன் சென்னைக்கு பஸ் இருக்குது அப்படின்னு கேட்டேன். 6:30 மணிக்கு பஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு ஒரு டிக்கெட் போட்டேன். டிக்கெட் போட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிட்டு ஒரு நல்ல இஞ்சி டீ குடித்தேன், ரெஸ்ட் எடுத்தேன். சரி ஓகே கிளம்பலாம். 6:30 மணிக்கு நம்ம டிரைவர் அண்ணா வந்தார், பஸ் எடுத்தார். 7:30 மணிக்கு அப்படி திருப்பதிக்கு வந்துட்டார். கீழே கூட்டின்னு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருந்தார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு 15 நிமிஷம் நிப்பாட்டினார். மறுபடியும் ஒரு 8 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துட்டார். 8 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துகிட்டு சார் ஆனால் சொல்லுவாங்க டைமை கீப் அப் பண்ணுறாங்க. 8 மணிக்கு கிளம்புனாரு. நல்லா ஒரு 9:30 மணிக்கு அப்படியே ஊத்துக்கோட்டை கிட்டே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினார். ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் பிரேக் கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். 20 நிமிஷம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு கிளம்புனார். 11:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்து 11:30 மணிக்கு வந்துட்டு மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டார். டைமிங்கு கரெக்டாக கீப் அப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு நாள் பட்ஜெட் ட்ரிப்பு. பெருமாளை போயிட்டு டிக்கெட் இல்லாமல் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நான் 10:15க்கு சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புனேன். சனிக்கிழமை 11 மணிக்கு 11:30க்கு நான் வந்து மறுபடியும் மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு யாராவது இப்படி திருப்பதி பெருமாளை தரிசித்து தான் ஆகணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப்பில் முடிஞ்சிடும். இதுக்கு ஆன செலவு என்னன்னா பஸ்ஸுக்கு வந்து 290 ரூபாய் சென்னையிலேருந்து டேரெக்டாக திருமலாக்கு பஸ்ஸு புக்கிங்கு. அதுக்கப்புறமா அதே மாதிரி ரிட்டன் வரத்துக்கும் அதே தான் அமௌண்ட் ஆச்சு. அங்கே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டீ குடித்தேன், அதுக்கப்புறம் 2 பிஸ்கட் சாப்பிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்நாக்ஸ்லாம் நான் இங்கே எடுத்துகிட்டு போனேன். ஓகேங்களா, மிஞ்சி போனால் எனக்கு 650 ரூபாய் தான் ஆச்சு பெருமாளை போயிட்டு பார்த்துட்டு வரத்துக்கு. உள்ளே அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ணுன்னா வேலைக்கு டிஃபனு பால் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ரிட்டன் நான் வரும்போது ஸ்நாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, சில பிஸ்கெட்டெல்லாம் இருந்துச்சு, சில பிஸ்கெட்டு ஸ்வீட்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன், அது இருந்துச்சு. நைட்டு நான் அதுவும் சாப்பிடல, வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்ட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ மொத்தத்தில் எனக்கு ஆனது என்ன பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 650 ருபீஸ் இவ்வளோ தான் ஆச்சு எனக்கு. இப்போ என்னன்னா உங்களுக்கு பட்ஜெட் ட்ரிப்பாக போக சொன்னேன். இதில் டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னா, நான் வந்து கரெக்டாக நைட்டு கிளம்புனேன். அங்கே போகும்போது 4 மணிக்கு உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு க்யூவெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே சருன்னு நான் ஓடி உள்ளே போயிட்டு பூந்து உள்ளே போயிட்டேன் நான். ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் உள்ளே போகும்போது வந்து கையில் ஒரு பென்னும் ஒரு 2 பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா தனியாக போகாதீங்க. உங்களுக்கு தனியாக பழக்கம் இருந்துச்சுன்னா தனியாக போங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒருத்தர் 2 பேர் 2-3 பேர் சேர்ந்து போங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடுறது தெரியாது. ரெண்டாவது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி பென்னும் 2 பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. அது 2 உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போய் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு போர் அடிக்காது. பென்னு பேப்பர் வச்சு ஏதாச்சும் நீங்கள் கேம்ஸ் விளையாடிக்கலாம். இந்த ராஜா ராணி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த எக்ஸு ஓன் போட்டு விளையாடுறது, புள்ளி வச்சு லைனை ஜாயின் பண்ணிவிட்டு விளையாடுறது, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு வந்து பென்னு பேப்பர் வச்சு நீங்கள் விளையாடலாம். உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் கேம்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. உள்ளே செக்கிங்கில் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு உள்ளே போங்க, என்ஜாய் பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னா, அங்கே வந்து 2 பெஸ்ட்டு விஷயங்கள், அதாவது ஃப்ரீக்குன்ற வார்த்தைக்கு நல்லா வந்து யூஸ் ஆகுது. ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ரெண்டாவது நம்மளுக்கு சாப்பாடு. ஓகேங்களா, இது 2த்துக்கும் திரும்பினால பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக எங்கே வேணாலும் சுற்றலாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு சாப்பாடும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மூணாவது என்னன்னா, கொஞ்சம் போகும்போது ஒரு டவலு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போங்க. இது எதுக்கு அப்படின்னா, கீழே நீங்கள் போட்டுக்கிட்டு படுத்துக்கலாம், ஃப்ரீயாக நல்லா தூங்கலாம். மற்றபடி வந்து அங்கே ரஷ் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போயிட்டு வந்து நான் வந்து 4 மணிக்கு உள்ளே போனேன். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உள்ளே நான் தனியாக இருந்தேன். ஓகேங்களா, கூட மக்கள் இருந்தாங்க, ஆனால் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. 12 மணி நேரம் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3:45 வந்து டோர் திறக்கும் போது தான் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து போயிட்டு பீஸ்ஃபுல்லாக பெருமாளை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன் நான். இவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.